எவ்ரிஒன். இப்போ நேத்திக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாருவோட அந்த ஃபேன்ஸ் மீட் ஆகட்டும், ரேலி ஆகட்டும், ரொம்ப கோலாகலமா நடந்தது அப்படின்றது தான் சொல்லணும். வை யூ சப்போர்ட்டிங் பாரு அப்படின்னு கேட்டா ஒன்லி ரெட் கார்டுன்றது மட்டும்தான் எனக்கு பதில். ஏன்னா அவங்க பண்ணினது எல்லாமே தப்பு 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 தான். பட் அதை விட மோசமான தப்புகள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாருமே அங்க இதுவாதான் இருந்தாங்க, விளையாடினாங்க. இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ன்ற பேர்ல அந்த ரெட் கார்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ன்றது தான் நான் சொன்னேன் நான். ஏன்னா தே ஆர் குட் பிளேயர்ஸ். பாரு ஆகட்டும், கம்ருதீன் ஆகட்டும், தே ஆர் குட் பிளேயர்ஸ். எந்த அளவுக்கு கனவுகளோடு உள்ள வந்திருப்பாங்க பிக் பாஸ்குள்ள, எந்த அளவுக்கு கனவுகளோட நீங்க பாத்தீங்கன்னா யாருன்னா என்னென்ன நினைச்சிட்டு போங்க. நான் என் கேமை விளையாடுறேன்னு தான் ஆரம்பத்துல இருந்தே பார்வதி அந்த கத்தல், அந்த கூச்சல், அந்த சண்டை ஓரங்கட்டப்பட்டு 20 பேர்ல வந்துட்டு ஒருத்தர் தனிமைப்படுத்தப்பட்டா அதோட வலி வந்துட்டு எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் இதை வின் பண்ணணும், இந்த கப்பை வின் பண்ணணும், இந்த ட்ராஃபியை வின் பண்ணணும், இப்படியான ஒரு என்ன சொல்றது வெறியோட விளையாடின ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம விஜய் சேதுபதியே வந்துட்டு தடுமாறின தருணங்கள் அதிகம். அப்படி வந்துட்டு தனக்கு போட்டியா வந்துட்டு விஜய் சேதுபதி பாருவை பார்த்தாரே தவிர அது கண்டஸ்டன்டா எல்லாம் பார்க்கவே இல்லை. சோ அது என்ன சொல்றது, ஒரு சபரி அடிச்சு அந்த பொண்ணுக்கு கண்ணு வீங்கி 15 நாட்கள் வந்துட்டு அந்த கண்ணு கூட திறக்க முடியாம அந்த ஒரே ஒரு கோடு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த அடி காயத்துக்கு காரணமான சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல. வெளியில எப்படி பேசுவாங்க, இல்ல வெளியில வந்து இதுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலன்னுட்டு பார்வதி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் எதையுமே யோசிக்காம பார்வதியை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல. அன்னைக்கு எஃப்ஜே மேல வந்துட்டு ஆதிரை உட்கார்ந்துட்டு இருக்கப்போ வந்து விக்ரம் தட்டி விட்டாரு. அப்ப அந்த பொண்ணு விழுந்து இன்கேஸ் முகம் கீழே பட்டிருந்தா என்ன ஆகி இருக்கும் அப்படின்னுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ஒரு எல்லோ கார்டு கூட இஷ்யூ பண்ணல, ஒரு ரெட் கார்டு கொடுக்கல. ஆனா வந்து ஒரு மச்சானோட வைஃப் வந்துட்டு புல் தரையில விழுந்ததுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கார்டு கொடுக்குற. இது வந்துட்டு என்ன சொல்றது, புல் தரையில விழுந்தது மட்டும்தான் உனக்கு தெரியுமா, ஃபிட்ஸ் வந்தது தெரியாதா, இல்ல அது ஃபிட்ஸ் இல்ல அது பேனிக் அட்டாக்னுட்டு ஒரு பேர் வச்சாங்களே அது தெரியுமா தெரியாதானாக்கா இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க. என்ன சொல்றது, எல்லாருமே சேர்ந்து நடிச்ச ஒரு டிராமாவா தான் நான் அதை பாக்குறேன், இன்க்ளூடிங் பிக் பாஸ். பிக் பாஸ் ஆகட்டும், சபரி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி இப்படி செய்ய சொல்லி சொல்லி இது நடத்தப்பட்ட நாடகமான்றது கூட தெரியல. ஏன்னா இட் வாஸ் என்ன சொல்றது, இப்ப நம்ம யோசிச்சு யோசிச்சு பாக்குறப்போ திருப்பி திருப்பி அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு விக்கல்ஸாம் பெருசு பண்றாரு அதை. ஐயோ கண்ணு மேல போகுது, கண்ணு மேல போகுது, கண்ணு மேல போகுது, ஃபிட்ஸ் வருது, ஃபிட்ஸ் வருதுன்னுட்டு ஐயோ யாராச்சும் வாங்கல அப்படின்னு பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு கத்துறது, சபரி கீழே இறங்குடா அப்படின்னு. இது எல்லாமே வந்துட்டு இப்போதான் வந்துட்டு டிராமட்டிக்கலா தெரியுது. இப்போ இவங்க இவ்வளோ நம்புற கனி எல்லாமே வந்துட்டு இது டிராமா மாதிரி இருந்ததுன்னு சொல்றப்ப கூட விக்கல்ஸ் வந்துட்டு தான் எங்க தன்னோட இது வெளியில வந்துட போதும் அப்படின்றதுல இல்ல, நான் நேர்ல பார்த்தேன் இதுலயே தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ அதுலயே நமக்கு டவுட் வருது, ஈவன் ஹி இஸ் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு கம்ருதீன் பார்வதி வந்துட்டு அந்த கேம் ஷோவில் இருந்திருந்தால் இந்த என்ன ஃபைனலிஸ்ட் 4 பேர் 5 பேர்னு எடுத்த இந்த ஆட்கள் யாராச்சும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அவங்க இல்ல, வினோத் வந்துட்டு அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தால் யாரு அந்த ட்ராஃபி வின் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா வினோத் சந்தேகப்பட்ட மாதிரி வந்துட்டு அந்த ட்ராஃபி வேற கைகளுக்கும் போயிருக்கலாம், அது வேற விஷயம். பட் என்ன சொல்றது, அதுல கொஞ்சம் உஷாரா, ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னுட்டு யாருக்குமே தெரியாத அந்த பிக் பாஸ்குள்ள வந்து யாருக்கு எப்போ இவங்க வந்துட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க லாஸ்ட்ல வரப்போ. பட் எதுவுமே ஓட் பேஸ்ட்ல நடக்கலன்றதுதான். சோ இப்போ வந்துட்டு நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பெய்டு ட்ராஃபி வாங்கிட்டு இன்னைக்கு அவங்களோட மீட் இருக்கு, ஃபேன்ஸ் மீட் இருக்கு. அதுக்கு தான் மட்டும் போனா அங்க கூட்டம் கூடாதுன்றது நல்லாவே தெரியும் திவ்யாக்கு. அதுக்காக வினோத வர வச்சிருக்காங்க, சபரிய வர வச்சிருக்காங்க, இன்னும் யார் வந்திருக்காங்கன்றது தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பேசுவோம், அதை என்ன பேசியிருக்காங்கன்றத பொறுத்து. இப்ப பாரோது நான் பேசிடுறேன் இன்னைக்கு.
நான் ரொம்ப லென்த்தியாலாம் பேச விரும்பல. ஷி என்ஜாய்ட் த மூமெண்ட், அவ்வளவுதான். எனக்கு அந்த பொண்ணு மேல வந்து அவங்க என்ன சொல்றது, சப்போர்ட்ன்றதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த உணர்வுகள்ல வந்துட்டு வலிக்குது எனக்கு. அதுக்காக மட்டுமே நான் பாருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்னா அந்த வளர்ற வயசுல ஒரு எதிர்காலம்னுட்டுன்னு ஒண்ணு இருக்க வயசுல ஒரு எதிர்காலத்தையே அழிக்கிற மாதிரி ஒரு செயலை வந்துட்டு செய்திருக்காங்க அப்படின்றப்போ, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த சான்ஸ் கிடைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா இந்த பெயர் இதுதானே முக்கியம். அவங்க தன் பெயர் கெட்டாலும் பரவாயில்ல, தனக்கு டிராஃபி வேணும், டிராஃபிக்காக விளையாடின பொண்ணு அந்த டிராஃபியே இல்லைன்றப்போ இவ்வளோ பேர் கெடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ விளையாட வேண்டி இவ்வளோ பேர் கார்னர் பண்ணி அங்க மூலைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இது எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணு வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கு அது கிடைக்க கூடாது அப்படின்றதுல பிக் பாஸும் சேர்ந்து செய்த சதியா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு அந்த பொண்ணோட வந்துட்டு ஃபேன்ஸ் மீட்ல வந்துட்டு சில பல கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. கம்ருதீன் பத்தி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் போகட்டும், அவர் ஹீரோவா வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். அந்த பார்வதிக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அம்மாவையும் சேர்த்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. துணிவே சக்தின்னு சொல்லிட்டுன்னு போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வயசுக்காச்சும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ன்றதுதான். இதுல வந்துட்டு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிற இவங்க பார்வதி, கானா வினோத் பத்தி கேக்குறப்போ கானா வினோத் வந்துட்டு சாரி கேட்டாரு. அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு பேசணும்னு தோணுச்சு, நான் பேசினேன், சாரி கேட்டாரு, அது அவ்வளவுதான், பாக்கியெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. திவ்யாவை பத்தி கேக்குறப்போ அவளை பத்தி எல்லாம் நான் பேசவே விரும்பல அப்படின்னுட்டு ரொம்ப நாசுக்கு. அப்போ திவ்யா நீ இவ்வளவு நாள் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்த, இப்ப ஒரு டைட்டில் வின்னர் கிட்ட இன்டர்வியூ கேக்குறாங்க, நீ ரெட் கார்டை பத்தி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க, சாண்ட்ரா பத்தி பேசிட்டு இருக்க, பாரு பத்தி பேசிட்டு இருக்க, கமருதீனை பத்தி பேசிட்டு இருக்க, உன்னோட ட்ராஃபிய வந்துட்டு நீ எந்த அளவுக்கு ஹானர் பண்றன்றதே வந்துட்டு உன்னோட வீடியோஸ்ல இல்லைன்றது தான் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுல வந்துட்டு பாரு கிட்ட வந்துட்டு திவ்யாவை பத்தி கேட்டாக்க அது பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. சோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பதிலடி, இதை விட பதிலடி எல்லாம் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நிறைய வார்த்தைகள் எல்லாம் தேடி வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஒருத்தரை வஞ்சிக்கிறதை விட நீ அவ்வளவு வர்த்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் நானு. இட் வாஸ் ரியலி குட் என்ன பாரு ரிப்ளைட் இன் தட் வே அப்படின்றது. இன்னொரு விஷயம் வந்துட்டு சாண்ட்ரா பத்தி கேக்குறப்போ அதுக்கு நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் அப்படின்றது சொல்றாங்க. இன்கேஸ் அது டிராமாவா இருந்தால், ஷி ஹாஸ் இன்டர்ட், இன்கேஸ் அது டிராமாவாக இருந்தால் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டிராமான்றது வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாராலும் பேசப்படுற ஒரு விஷயம் தான் அது. அது டிராமா தான், அது அது உண்மை கிடையாது. ஸோ கர்மா இஸ் பூமராங்ன்றப்போ வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. எனக்கு என்னன்னா அந்த 2 பெண் குழந்தைகளை நினைச்சுதான் கவலை. இவங்க ரெண்டு பேர் பண்ற வேஷத்துக்கும் போடுற வேஷத்துக்கும் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பழிப்பாவங்கள் சேரக்கூடாது, அவர்கள் பலிக்கடா ஆகக்கூடாதுன்றதுதான். எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்டல்ல, நல்ல ஸ்கூல் ஹாஸ்டல்ல போட்டுட்டு படிக்க வச்சு அந்த குழந்தைங்களை நிம்மதியா விட்டாலே அந்த என்வரன்மெண்ட் வந்துட்டு மாறி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவை கொடுப்பாங்க, ஃபியூச்சரை கொடுக்க முடியும்ன்றதுதான் வந்துட்டு என்னோட சஜஷன். ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன சொல்றது, உண்மையோ பொய்யோ நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாத்துக்கும் பேனிக் அட்டாக் வர்றதாகட்டும், என்ன சொல்றது, இவங்க குழந்தைங்க பாக்குறாங்க, பிரஜன் குழந்தைங்க பாக்குறாங்க, அச்சா குழந்தைங்க பாக்குறாங்கன்றாங்க. ஆனா இவங்க பண்றதெல்லாம் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. அந்த சுபிக்ஷாக்கு டிவார்மிங் பண்ணணும்னு சொல்றது ஆகட்டும், இல்ல பால் ஊத்துறது அப்படின்றது ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா? சரி, இப்போ ஒரு பார்வதி வந்துட்டு தள்ளி விட்டத குழந்தைங்க பார்த்ததை கேட்டதா பிரஜன் சொல்றப்போ, சாண்ட்ராவும் பிரஜனும் வந்துட்டு ஆக்டர்ஸ். அப்படி இருக்கும் போது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் தான் இதுன்னுட்டுன்னு சொல்லி ஒரு குழந்தைங்க கிட்ட இருந்து வந்துட்டு உங்களுக்கு பேச தெரியாதா, அந்த அளவுக்கு உங்களுக்கு நடிக்க தெரியாதா அப்படின்னுட்டு தான் கேட்க தோணுது. சிறந்த நடிகர்கள் நீங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் குழந்தை எதிரில் வந்து குழந்தையோட நலனை கருதி வந்துட்டு நடிச்சிருக்கலாமேன்றதுதான். இதை ஒரு விஷயமா கொண்டு வந்து அங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாதே அப்படின்றதுதான் என்னோட இது. ஸோ பார்வதியோட கொஷின் ஆன்சர்ஸ் அந்த இது வந்துட்டு இப்படிதான் இருந்தது. பார்வதிக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்றப்பவே வந்துட்டு ஃபேன்ஸ் அலோ பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு கூத்து நடந்தது. இவங்க வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம்
என்ன சொல்றது, டென்ஷன் ஆயிட்டாங்க இவங்க பண்ண இதுக்கு. அப்போ இவங்கனால சேனல்னால சமாளிக்க முடியாம போலீஸ் பாதுகாப்பெல்லாம் தேவைப்பட்டது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் தான் நடந்தது பார்வதிக்கு. என்ன சொல்றது, அந்த பொண்ணு ரொம்ப மெச்சோர்டா பேசுறான்றது தான் நான் பாக்குறேன். வாட் எவர், அது எல்லாமே உள்ள வந்துட்டு இப்ப எல்லாரும் வெளியில வந்துட்டு நடக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, நாங்க நடிச்சோம், எங்களை அப்படிதான் பண்ண சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க உள்ள போனாதான் உங்களுக்கு அதோட இது தெரியும், பிக் பாஸோட இது தெரியும் எல்லாம் பேசுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு மத்தவங்க சொல்றது எவ்வளவு உண்மையோ பொய்யோ தெரியாது, இந்த பொண்ணு வந்துட்டு தனக்கு என்ன இது வந்தாலும் சரி அந்த ட்ராஃபி அடிச்சே ஆகணும், அந்த கப்புக்காக ப்ளே பண்ணது அப்படின்னா நான் கம்ருதீன் பார்வதி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்துட்டு அந்த கப்பு மேல வெறியே இருந்தது. மத்தவங்களெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு இல்லை அவங்க நல்லவங்க, திவ்யா நல்லவ, அரோரா நல்லவ, அவளுக்கு கப்பு வரட்டும், சுபிக்ஷா மீனவ பொண்ணு அவளுக்கு கப்பு வரட்டும், இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. யாரும் வந்துட்டு தான் ஜெயிக்க வந்த மாதிரியே பேசல, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் கனி நான் வந்துட்டு அவங்களோட வெற்றியை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் யாரும் வர தேவையே கிடையாதுன்றதுதான். ஒரு கேம்னாக்கா எல்லாரும் அந்த கப்பு அந்த ட்ராஃபியை பார்த்து நீங்க ஃபைட் பண்ணணும், அவ்வளவுதான். வைல்ட் கார்டு என்ட்ரியா வரப்ப எனக்கு தெரியல, வைல்ட் கார்டு என்ட்ரிக்கெல்லாம் எப்படி ட்ராஃபி கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியில வரப்போ கூட வந்துட்டு திவ்யாவுக்கு அந்த ட்ராஃபி தனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கைலாம் கிடையாது. பட் ஆனா அந்த ஃபேமிலி டாஸ்க் நடக்கிறப்போ வந்து 200%ன்றப்போ வந்துட்டு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த 200% கோடுக்கு வந்துட்டு இன்னைக்கு விடை தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்ல. ஸோ அது என்னன்றது நம்மளுக்கு நமக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். அது அவங்க வந்துட்டு இப்ப வரைக்குமே சாதிச்சுட்டு இருக்காங்க. பிஆர் வச்சு எல்லாம் பண்ண முடியுமா, பிஆர் 10,000 பிஆர் வைக்க முடியுமா, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வச்சிருக்கீங்க, ஏன் அன்னைக்கு ஸ்ட்ராங்கா பேச வேண்டியது தானே சாண்ட்ரா கிட்ட, நான் அதெல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேச வேண்டியது தானே. அப்பெல்லாம் பேசாதவா இப்ப வந்துட்டு நான் பிஆரே வைக்கல, எனக்கு மக்கள்னு இப்ப இன்னைக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், தனியா வந்திருந்தா மக்கள் எவ்வளவு மக்கள் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. மக்கள் வரமாட்டாங்க அப்படின்ற சந்தேகத்துலதான் நீங்க வந்துட்டு வினோதியும் சபரியும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு தெளிவா தெரியுது. இதுல இருந்தே உங்க தோல்வியை வந்துட்டு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு கப்பு, அதுவும் வந்துட்டு பார்வதியையும் கம்ருதீனையும் வெளியில அனுப்பி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கப்பை பறிச்சு, இது வந்துட்டு போட்டி கிடையாது, நீங்க பண்ணது வந்துட்டு போட்டியில பண்ணதெல்லாம் கிடையாது, ஒருத்தரை அழிச்சிட்டு மேல வந்த ஒரு விஷயம் இது. சோ எங்களுக்கு அந்த கப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஒவ்வொரு தடவையும் அந்த கப்புக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும், இந்த தடவை அந்த ட்ராஃபிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும். இந்த தடவை அந்த 9 ட்ராஃபி அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா அது என்ன சொல்றது, அந்த ட்ராஃபிக்கு வந்துட்டு ஒரு வர்த்து இல்லாம போயிடுச்சுன்ற ஆதங்கம் மட்டுமே எங்களுக்கு இருக்கு. சோ நாளைக்கு இன்னும் பேசுவோம். இந்த ஃபேன்ஸ் மீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்றத தொடர்ந்து பேசுவோம். நான் இப்போ பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப பார்வதி கேட்கறது கூட அந்த ஒரு விஷயம்தான். இப்போ ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, வெளியில போடின்னுட்டுன்னு ஒருத்தரை வந்துட்டு ஆல்ரெடி ஹர்ட் ஆயிட்டு நிக்கிறோம், வெளியில போடின்னுட்டுன்னு சொல்றதுக்கு எப்படி ஒருத்தருக்கு மனசு வருதுன்னா நானும் அதே கேள்விதான் கேட்கிறேன். ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, அவங்க வெளியில போயே தான் ஆகணும். இது விக்ரம் வந்துட்டு சபரி விசில் அடிச்சதாகட்டும், திவ்யா சந்தோஷப்பட்டதாகட்டும், வெளியில போடின்னு சொன்னதாகட்டும், விக்ரம் வந்துட்டு டோர் ஓபன் பண்ணிட்டாங்க போங்க அப்படின்னு சொன்னதாகட்டும், ஒரு மன்னிப்பு கேட்க வந்த இடத்துல சொன்னதாகட்டும், கண்டிப்பா இதுக்கெல்லாம் அறுவடை செய்தே தான் ஆகணும். நாட்கள் வெகு தூரமெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்க போறோம். இதுல வந்துட்டு இந்த இந்த விஷயங்கள் அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு பெண்ணால எப்படி இப்படி சொல்ல முடியும் நட்டன் பார்வதி கேட்டப்ப கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சது. ஏன்னா பார்வதிக்கு அந்த கேள்விகள் இருந்தது, எப்படி சொல்லலாம், அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நாமளும் வந்துட்டு பார்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்துட்டோமோ அப்படின்ற வருத்தமும் எனக்கு நிறையவே இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆகட்டும், இதெல்லாம் பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு அப்ப திவ்யா வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு விளையாடி இருக்காங்க, இவங்களெல்லாம் வெளியில அனுப்பி அந்த ட்ராஃபி அடிக்கணும்னு சொல்லிட்டுன்னு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சோ அடுத்த இதுல நம்ம வேற ஒரு ஃபேன்ஸ் மீட்டை பத்தி பேசுவோம். ஏன்னா அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க, இன்னும் சுபிக்ஷா அதெல்லாம் வருது, அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது தெரியல.
ஸோ பார்த்து பேசுவோம். நம்ம என்ன சொல்றாங்கன்றத வச்சு மட்டும் பேசுவோம். நம்ம எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட வேண்டாம். என்ன சொல்றாங்கன்றத நம்மளோட கருத்தை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிப்போம். கமெண்ட்ஸ் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறேன்றதை நான் சொல்லிக்கிறேன். நான் தேங்க்யூ.